இளைஞர்கள்ட்ட யாருக்கு உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சி தலைவர்னு கேட்டால் நிறைய பேர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னைய மாதிரி சில இளைஞர்கள் இருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் தான் பிடிக்கும். அதுக்கு ஏங்கிற காரணத்தை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ஒன்றும் படம் நடித்தோ அல்லது நான் கேடியத்தினோட உச்சத்தில் தான் இறங்கி வந்திருக்கோங்கிற மாதிரி டைப்பு கிடையாது, அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அவர் வந்து சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆகி அப்புறம் அவர் வந்து கர்நாடகாவில் ஐபிஎஸ் இருந்தார். இன்றைக்கி நம்ம கர்நாடகாவில் ஐபிஎஸ் இருந்தார். அங்கே உள்ள மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் அங்கே உள்ள மக்களுக்கும் எவ்வளோக்குள்ள ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த மக்கள்கிட்டே சிங்கம்னு பேர் வாங்கினா ஒரு ஆண் மகன் நம்ம அண்ணாமலை அவர்கள். இப்போ வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் வந்து ஊழல் கரை படியாதவன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு, என் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன்னு இருக்காரு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி அதை வந்து ப்ரூஃப் பண்ணதில்லை. ஏன்னா அவர் அவ்வளோக்குள்ள ஊழல் கரை படியாத ஒரு மனிதர். இப்போ நான் அவங்களோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், இதுக்கு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ விவசாயி குடும்பத்தில் இருந்து வந்த ஒருத்தர் உங்களுக்கு வந்து தலைவராக வேணுமா, இல்லைனா படம் நடித்த ஒருத்தர் தலைவராக வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தே மாதரம்.